ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கிராப் கிரேவி எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். இது வந்து ரொம்பவே சத்தானதுங்க. இதில் வந்துட்டு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் omega-3 ஃபேட்டி ஆசிட், ஜிங்க் அண்ட் ப்ரோட்டீன், மசில் மெயின்டெனன்ஸ் அண்ட் லோயர் ரிஸ்க் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் எ ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த அளவுக்கு இந்த நண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த நண்டை நம்ம சாப்பிடாம இருக்கலாமா? வாங்க ஒரு கடாய் வைங்க. கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் போடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஆனியன் 2 ஆட் பண்ணிக்கிறோம், சிறுசாக கட் பண்ணது. இந்த ஆனியன் நல்லா வதங்க விடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமேங்க ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக அந்த ஆனியன் வந்து நமக்கு நல்லா வதங்கி கொடுக்கும். அதோடு வந்து ஒரு பச்சை மிளகாய் சிறுசாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை தழை அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நான்வெஜ்னுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட 2 தக்காளி வந்து நம்ம வந்து சிறுசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வந்து கட்டாயம் நான்வெஜ்ஜில் நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். அண்ட் இது வந்து நல்லாவே நம்ம வதக்கி விடும் மசாலாலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இதோட வந்து நம்ம இதுக்கு எடுத்திருக்க ஸ்பெஷல் மசாலா பவுடர் என்னென்ன, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் 3த்தையும் நல்லா மிக்சியில் அடித்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இது லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த பவுடரையும் நல்லா வதக்க விட்டுட்டு இந்த நண்டு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நண்டு ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட நல்லா அந்த கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா எடுத்து விடணும். மசாலாவெல்லாம் மேலே எடுத்து விடுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நல்லா இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இந்த மசாலாவோடு இந்த நண்டு நல்லா சேர்ந்து நல்லா வெந்துருங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்ததும் நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா கொண்டு வந்துடலாம். நம்ம தேவையான பொருள் நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். இது மாதிரி நல்லா இதை பாருங்கள், நல்லா வதங்கி வந்தாச்சு. உள்ளே வந்து நல்லா வந்து அந்த மசில் வந்து நல்லா வெந்திருக்கும். இதுக்கு அலங்கரிக்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்தாச்சு. சூப்பரான நண்டு மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.